ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கமகமான ஒரு குழம்பு மிளகா அப்படி தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு கடுகு 50 கிராம் எடுத்துக்கோங்க, சீரகம் 100 கிராம் எடுத்துக்கோங்க, வெந்தயம் இது 50 கிராம் பேக்கெட், பட் நம்ம 25 கிராம் யூஸ் பண்ணால் போதும். சோம்பு 50 கிராம், மிளகு 50 கிராம், மஞ்சள் விரலி மஞ்சள் 100 கிராம். இது கூட பெருங்காயம், நீங்கள் கட்டி பெருங்காயமாக இருந்தால் எண்ணெயில் வறுத்து போடணும், தூள் பெருங்காயம்னா அப்படியே போட்டுக்கோங்க. 1/4 கிலோ மல்லிக்கு 1/4 கிலோ வத்தல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. ஒரு பவுலில் 50 கிராம் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அது மாதிரி நம்ம சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற அரிசி இதனாலும் எடுத்திருக்கேன். இது ஒன்றையும் நம்ம ட்ரையாக வறுத்துக்கணும். ஃபஸ்ட்டு சோம்பு, அது பொரியிறப்பே டப்ப டப்பன்னு சவுண்டு கேட்கும், அது மாதிரி சீரகத்தை வறுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சோம்பு வறுத்து எடுத்துக்கோங்க. அது சவுண்டு கேட்கும், அந்த சவுண்டு வரவுமே கருக விடாமல் எடுத்துருங்க. அடுத்து கடுகெல்லாம் நல்லா டப்புன்னு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அடுத்து மிளகு, இது மாதிரி ஒன்றுன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெந்தயத்தில் பாதி மட்டும் போட்டுக்கோங்க, 25 கிராம் அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அரிசி அதையும் இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போது 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதை நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா மணம் கொடுக்கும். ஒரு 20-25 பல்லு பூண்டை நச்சு இது மாதிரி போட்டுக்கோங்க. நச்சு போட்டு அதையும் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் மஞ்சளை லைட்டாக சூடு பண்ணுங்கள். சூடு பண்ணால் உடைக்கிறது ஈஸி, அதை சூடு பண்ணி உடச்சிக்கோங்க. அப்புறம் மல்லியையும் போட்டுக்கோங்க. வத்தலை வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அரைக்கிறதுக்கு மல்லியை ஒரு வாளியில் போட்டு நம்ம வறுத்த பொடியை எல்லா இன்க்ரீடியனையும் உள்ளே போட்டுக்குவோம். போட்டுட்டு கருவேப்பிலை, பூண்டு அதையும் போட்டாச்சு. அடுத்து மஞ்சளை இது மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. பெருங்காய பவுடரை இது மேலே நம்ம போடணும். வத்தல் போட்டு உள்ளே போட்டு கொஞ்சம் மேலே வத்தலை போட்டு மூடிடுங்க, இல்லைன்னா பெருங்காயம் கொட்டிடும். இது மேலே இன்னும் கொஞ்சம் வத்தலை வச்சு மூடி வச்சுக்கோங்க. இவ்வளோ டைட்டாக இருக்கேன்னு பார்க்காதீங்க, அரைச்ச உடனே கம்மியாயிரும். இதை போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், சூப்பரான மசாலா ரெடி.